பெரியாழ்வார் திருமொழியில் 1 4 திருமொழி 2 பாசுரம். என் சிறு குட்டன் எனக்கு ஓர் இன்னமுது எம்பிரான், தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். அஞ்சன வண்ணனோடு ஆடல் ஆட உறுதியேல், மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா. பெரியாழ்வார் யசோதை நிலாவை பார்த்து சொல்றார், அழகிய நிலாவே பாரு, குட்டி கண்ணை தன் பிஞ்சு கைகளை வச்சு எப்படி உன்னை பார்த்து வாவான்னு அழைக்கிறான். ஆனால் நீ என்ன பண்ணுற? அவனோட ஆட விளையாட வராமல் மேகத்துக்கு பின்னாப்பி ஒளிஞ்சிக்கிறியே. என் மகன் பாரு எவ்வளோ சின்ன குழந்தை, எனக்கு அவன் அமுது போன்றவன், அவனோட விளையாட வேண்டாமா? அவன் எப்படி உன்னை அழைக்கிறான் பார். நீ என்ன மேகத்துக்குள்ளே மறையாமல் ஓடி வந்து விளையாட வேண்டாமா? வா, கண்ணனோடு வந்து விளையாடு அப்படின்னு உரிமையோடு அழைக்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 4 திருமொழி 3 பாசுரம் பார்க்கலாம். சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும், எத்தனை செய்யிலும் என் மகன் முகம் நேர ஒவ்வாய். வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற, கைத்தலம் நோவாமே அம்புலி கடிது ஓடிவா. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் தான் நிலாவை பார்த்து சொல்கிறார், நீ எப்பவும் குறைவில்லாமல் நன்னா ஒளியோட எல்லா பக்கமும் சூழ்ந்து நீ ஒளி வீசினாலும் எல்லா திசைகளும் நீ ஒளி பரப்புற, அவ்வளவு அழகாத்தான் இருக்கு. ஆனாலும் என் குழந்தையோட ஒளிமயமான முகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட நீ பொருந்தவே மாட்ட, உன் ஒளியே தெரிய மாட்டேங்கிறது. என் மகனோட ஒளிக்கு முன்னாடி உன்னோட ஒளி ஒன்றுமே இல்லை. அவன் பாரு, தன்னோட அழகால பண்பால ரொம்ப மேம்பாட்டவன். அவன் திருவேங்கட மலையில் எழுந்தருளி இருக்கிறான். என் மகன் பாரு எப்படி உன்னை அழைக்கிறான். அவனோட திருக்கை கஷ்டப்படலாமா? எப்படி வாவான்னு கூப்பிட்றான் அந்த குட்டி குழந்தை. அவன் பிஞ்சு கை நோகாதபடி சீக்கிரம் விரைந்து ஓடிவா அப்படின்னு அழைக்கிறார்.